ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் தான் செலவிட்ட ஒவ்வொரு நிமிடத்திற்காகவும் மைக்ரோசாஃப்ட் இணை நிறுவனர் பில் கேட்ஸ் வருத்தம் தெரிவித்துள்ளது உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக ஏராளமான ஆவணங்கள் திரட்டப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் 2019 தற்கொலை செய்து கொண்டார். அமெரிக்காவில் சமீபத்தில் கொண்டுவரப்பட்ட வெளிப்படைத்தன்மை சட்டத்தின் கீழ் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வழக்கின் விசாரணை ஆவணங்களை அந்நாட்டு நீதித்துறை கடந்த 19ஆம் தேதி முதல் வெளியிட தொடங்கியது. இதையடுத்து கடந்த சில நாட்களாக ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள், மின்னஞ்சல்கள் மற்றும் விசாரணை அறிக்கைகள் பொதுவெளியில் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த ஆவண தொகுப்பில் பல முக்கிய பிரமுகர்களுக்கும் எப்ஸ்டீனுக்கும் இடையிலான மின்னஞ்சல்கள் இடம்பெற்றிருந்தன. அந்த ஆவணங்களில் இருந்த ஒரு மின்னஞ்சலில் மைக்ரோசாஃப்ட் இணை நிறுவனர் பில் கேட்ஸ் திருமணத்திற்கு புறம்பான உறவுகளில் ஈடுபட்டதாக எப்ஸ்டீன் குற்றம் சாட்டியிருந்தார். பில் கேட்ஸ் உடனான தனது உறவு குறித்து எப்ஸ்டீன் கோப்புகளில் ரஷ்ய பெண்களுடனான பாலியல் உறவின் விளைவுகளை சமாளிக்க பில் கேட்ஸுக்கு மருந்துகளை பெற்றுத் தருவது முதல் திருமணமான பெண்களுடன் அவர் சட்டவிரோதமாக சந்திப்புகளை நடத்துவதற்கு வசதி செய்து கொடுப்பது வரை இருந்தது என குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழலில் ஆஸ்திரேலியா செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பில் கேட்ஸ் அளித்த நேர்காணலில் எப்ஸ்டீனுடன் நான் செலவிட்ட ஒவ்வொரு நிமிடத்திற்காகவும் வருந்துகிறேன், அதற்காக மன்னிப்பு கோருகிறேன். இது போன்ற மின்னஞ்சல் ஒருபோதும் எனக்கு அனுப்பப்படவில்லை. அந்த மின்னஞ்சல் பொய்யானது. அப்போது அவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் ஏதேனும் ஒரு வகையில் என்னை தாக்க முயற்சித்தாரா என தெரியவில்லை. நான் 2011 எப்ஸ்டீனை சந்தித்தேன். 3 ஆண்டுகளில் அவருடன் பலமுறை இரவு விருந்துகளில் கலந்து கொண்டேன். ஆனால் அவரது கரிபியன் தீவுக்கு சென்றதில்லை. பெண்களுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை. அவர் பல பணக்காரர்களை தெரிந்தவர் என்பதால் அவர்களிடம் உலக சுகாதாரத்திற்கு நிதியை பெற தூண்ட முடியும் என்று நினைத்தேன். ஆனால் அது ஒரு பயனற்ற முயற்சி என்பது பின்புதான் தெரிந்தது என்றார். உலகத்தையே பரபரப்பாக்கிய எப்ஸ்டீன் கோப்புகளில் உலக பணக்காரர்களில் ஒருவரான பில் கேட்ஸின் உண்மை முகம் வெளிவந்துவிட்டது என பலர் கூறி வந்த நிலையில் அவரின் இந்த விளக்கம் கவனம் பெற்று வருகிறது.